பாருங்க. இன்னைக்கு வந்து என் தாத்தா வந்து பாருங்க ஆளுக்கு 5 கால் பிடிச்சி தளவுக்கு கொண்டு போயிட்டுங்க. மொத்தம் 3 வயல். இந்த வயல் பார் பிடிக்கும் நாங்கள் தான் வந்துங்க. கெட்டி கட்டவும் தாத்தா எங்களை தான் கூப்பிட்டுக்கிறாரு. வேண்டாம் அப்படியே அந்த ஒரு குத்து போறீங்க, இந்த ஒரு குத்து போறீங்க, அப்புறம் வாய்க்கால் மறைச்சிக்குது. பாருங்க அந்த சரவலை பிடிச்சி அப்படியே சென்ட்ரா இந்த சரவுக்கு மாறிக்கிட்டுங்க. அப்படியே நெட்டாக பிடிச்சிட்டுங்க. கொஞ்சம் டக்குன்னு வா நம்ம கால் பிடி. தலையில் முடியல 2 பேர் ஒருத்தா நிற்கிட்டுனா விட்டு ஓடி போயிடுவாங்க. பருன்னு வாங்க. பாருங்க மேல் வயல் முடிச்சுட்டு கீழ் வயல் வந்து ஆளுக்கு 5 கால் பிடிச்சிட்டுங்க. ஈரமும் சரியான ஈரம். நல்லா மணல் சாப்பிட்றதுனா வெள்ளத்துக்கும் கஷ்டம் இல்லை. நல்லா மண் அணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு. தெரிஞ்சுங்க நல்லா மாவு மாதிரி பாருங்க. கீழே வயல் தான் கொத்திட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மொத்தம் 3 பட்டை லென்த்து. இது வந்து இப்படி கால் ஓட்டிட்டாரு தாத்தா. சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 8-9 கால் ஒரு ஆளுக்கு. 8 கால் 2 பேர் பிடிச்சிட்டு ஒவ்வொரு காலம் அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறாங்க. மொத்தம் மேல் வயல் 2மே கொத்தி கட்டியாச்சு. இது இன்னும் துண்டுகால் மட்டும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வெட்டி காட்டின பின்னாடி மொத்தம் 3 பட்டை, மொத்தம் 3 வயல் கொத்திட்டு அந்த துண்டுகால் கொஞ்சம் மிச்சத்தில் இருக்குது. அது கொத்துறதுக்கு கிளம்புறாங்க. பாருங்க அப்படி புயல் மாதிரி பறக்கிறாங்க. வேலைன்னா நாங்கள் வேலை செய்யாதவரும் தான் ஸ்லோவாக செய்வோங்க. வேலைன்னு செஞ்சுட்டா ஸ்பீடு மட்டும்தான், வேகம் மட்டும்தான். அது தொட்டு தோசிங்க அப்படிலாம் செய்ய மாட்டோங்க. வேலைன்னு தொடங்கிட்டா வேகமாக தான் வேலை செய்வாங்க. அவ்வளோதான். அந்த வயலில் இருக்கிற துண்டுகால் போட்டுக்கிறோங்க. தண்ணி யாராவது நம்ம அந்த கூட பரவாயில்ல. பாருங்க 3 வயலுமே கொத்தி முடிச்சாச்சு.
கொத்திட்டு கிளம்பிட்டோம். விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் மணல் தாப்பு காடுன்றதுனால படம் வந்து அழகாக வந்துக்குது பாருங்கள். வாய்க்கால் எல்லாமே செதுக்கி கட்டியாச்சு. பாருங்க மொத்தம் 3 வயலுமே வெட்டி கட்டியாச்சு. அவ்வளோதான், கிளம்பிட்டுங்க. அடுத்தது வந்து ஒரு 2 ஏக்கரா வெட்டி கட்டணுமா, அது கிளம்பிட்டேங்க. எல்லாம் நாங்கள் எரு வரைச்சது பாரு போட்டு செய்ததாக தான் எல்லாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான், 3 பட்டையுமே கொத்தி முடிச்சாச்சு. இது வந்து நேர்கால் பாதி பட்டையும், கீழே வந்து குறுக்கால் ஓட்டிக்கிறாரு. மொத்தம் 3 வயலுமே பிடிச்சி முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம்.